வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம்னா, இன்னைக்கு வேலைப்பளு காரணமா நிறைய பேத்துக்கு கழுத்து வலி, முதுகு வலி, முதுகு தண்டுல வலி ஏற்படுது. இது ஒரே அசைவு கொடுக்கறதுனாலதான், ஒரு வேலையில கொஞ்ச நேரம் ஒரே அசைவோட இருக்கிறதுனாலதான் இது போன்ற பிரச்சனைகள் வருது. நம்ம கழுத்துக்கு போதுமான அசைவு கொடுத்துக்கிட்டு இருந்தாவே போதும், கழுத்து வலியெல்லாம் வராது, முதுகு வலியும் வராது, முதுகு தண்டுலையும் வலி வராது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூளையிலிருந்து வரக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் இந்த கழுத்து வழியா தான் டிராவல் பண்ணுது. கழுத்து ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம். இந்த கழுத்துக்கு போதுமான அசைவுகளை அவ்வப்போது கொடுத்தே ஆகணும். இப்ப கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறவங்க அதையே விட்டு ஒரே போஸ்ட்லயே உட்காந்துருப்பாங்க. இந்த கழுத்துக்கு கொஞ்சம் கூட அசைவு கொடுக்க மாட்டாங்க. அதனால அப்படியே அந்த இடம் ஸ்டன்னாய் போயிடும். போக்குவரத்து, அதாவது ரத்தத்தோட ஓட்டம் அப்படிங்கிறது அங்க தடைப்பட்டிருக்கும். இதனாலையும் பிரச்சனை வரும். நாடி நரம்பு வழியா தான் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும், வெப்பமா இருந்தாலும் ரத்தமா இருந்தாலும், ரத்தம் மூலமா உடலுக்கு போகக்கூடிய சத்தா இருந்தாலும் போய்கிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் தடப்பாகும் போது உடலுக்கு போகக்கூடிய சத்துக்கள்ல இருந்து, வெப்பங்கள்ல இருந்து எல்லாம் தடப்படுறதுனால அங்கங்க பிடிப்புகளும் வலியும் உண்டாக்குது. இதுவே காலப்போக்குல நீடிச்சுச்சுன்னா வலிப்பு நோயாவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உடலுக்கு அப்பப்ப அசைவுகளை கொடுக்கணும். இப்ப கழுத்துக்கு மிருதுவான அசைவுகளை எப்படி கொடுக்கறது, அதற்கான பயிற்சிகள் என்ன இருக்கு அப்படிங்கறதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். இப்ப கழுத்துக்கு செய்யக்கூடிய பயிற்சியை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். எந்த ஒரு ஆசன பயிற்சிகளை மேற்கொள்ளும் போதும் ஆசன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணுங்கிறது மிகவும் முக்கியமான ஒண்ணு. அதற்கான வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலைன்னா அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதன்படி இந்த ஆசனங்களையும் பயிற்சிகளையும் செஞ்சு பழகுங்க. கழுத்துக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சியை வஜ்ராசனத்துல இருந்து செய்யறது அதீத பலன்களை கொடுக்கும். காரணம் என்னன்னா, வஜ்ராசனத்துல உட்காரும் போது உடலோட ஆற்றல் மேல் நோக்கி பாயும். அப்படி இல்லாட்டினா பத்மாசனம், இல்லாட்டினா சுகாசனம். வஜ்ராசனம் என்னால போட முடியல, பத்மாசனமும் என்னால போட முடியல, சுகாசனம் மட்டும்தான் உட்கார முடியும். சுகாசனம் அப்படிங்கிறது நார்மலா கீழே உட்கார்றது. இந்த நிலையில தான் என்னால உட்கார முடியும்ன்றவங்க அதே நிலையில உட்கார்ந்து இந்த பயிற்சியை செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வஜ்ராசன நிலையோ இல்லது பத்மாசன நிலையோ போட்டு இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பயிற்சி காலையில மட்டும்தான் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஆபீஸ்ல வலி ஓவரா இருக்கு, ஒரு 5 நிமிஷம் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு திரும்ப வேலையை பார்க்கலாம். நமக்கு டைம் கிடைக்கும் போது எங்க வேணா எப்ப வேணா செய்யலாம். சாப்பிட்டிருந்தாலும் இந்த வஜ்ராசன நிலையில இருந்துட்டு கழுத்துக்கான அசைவுகளை கொடுக்கலாம். எப்பவும் ரொட்டீனா காலையில செய்யற மாட்டம் செய்யலாம். அப்பப்ப எனக்கு வலி இருக்கு, அந்த டயத்துல நான் செஞ்சு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்க நினைக்கிறேன் அப்படின்றவங்களும் எப்ப வேணா செய்யலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ பயிற்சிக்குள்ள போயிடலாம். வஜ்ராசன நிலையில உட்காந்துக்கலாம். கைகளை முழங்கால் மேல வச்சுக்கோங்க. உடல் மிருதுவா தான் இருக்கணும், அதாவது தளர்வா இருக்கணும். எந்த ஒரு இறுக்கமோ வேகத்தையும் காட்டக்கூடாது. இயல்பான அசைவுகளோட தான் இருக்கணும். மூச்சு காத்து இயல்பா தான் இருக்கணும். வஜ்ராசன நிலையில உட்காந்து கைகளை முழங்கால் மேல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கழுத்துக்கு இயல்பான மிருதுவான அசைவு தான் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப போறோம். கண்களை மூடி செய்யறது அதீத பலன்களை கொடுக்கும். இப்ப நான் சொல்லிக் கொடுக்கறதுனால கண்களை திறந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வலது பக்கமா மெதுவா திரும்பணும். அசைவு மெதுவா இருக்கணும். மூச்சு காத்தோட இணைந்து தான் செய்யணும். திரும்ப அப்படியே இடது பக்கம், மீண்டும் வலது பக்கம், மீண்டும் இடது பக்கம், மீண்டும் வலது பக்கம். மூன்றாவது முறை செய்யும் போது அப்படியே நிறுத்திடணும். நின்று அதே நிலையிலேயே 3 மூச்சு காற்று இருக்கணும். இந்த பயிற்சி செய்யும் போது கழுத்து மட்டும்தான் அசையணும். அதுவும் மிருதுவான அசைவா இருக்கணும். முதுகெலும்பு, இடுப்பு பகுதி எல்லாம் நேரா இருக்கணும். வஜ்ராசன நிலையிலேயோ இந்த பத்மாசன நிலையிலேயோ உட்காரும் போது முதுகெலும்பு ஆட்டோமேட்டிக்கா நேரா தான் இருக்கும். நம்மளால குனிஞ்சு உட்கார முடியாது. அதனாலதான் இந்த ஆசனங்கள்ல இருந்து செய்ய சொல்றது. 3 மூச்சு காற்று நேரம் முடிந்த பிறகு மீண்டும் இடது பக்கம், இதே நிலையிலேயே 3 மூச்சு காற்று. மூச்சு காத்து இழுத்து விடும் போது அதுவா உள்ள போய் வரத கவனிங்க. நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ் கொடுத்து இழுக்க வேணாம். உள்ளுக்குள்ள அதுவா தானா உள்ள போகும், திரும்ப வெளியே வரும். இதை கவனிச்சா போதும். இப்படி கவனிக்கும் போது மூச்சு காத்து உள்ள போகும்போது உடலோட ஆற்றல் கீழ இருந்து மேல போறதாகவும், மூச்சு காற்று வெளியேறும் போது உடலோட ஆற்றல் உச்சந்தலையில இருந்து கீழே இறங்குறதாகவும் பாவனை பண்ணா இன்னும் அதிக பலன்கள் கிடைக்கும். 3 மூச்சு காற்று நிறந்த பிறகு நார்மல் போஸ் நேரம் வந்துடணும். அடுத்ததா தலையை மெதுவா ரொட்டேட் பண்ண போறோம். முன்னோக்கி குனிகிறோம். நம்மளுடைய தாடை போய் கீழே நெஞ்சு பகுதியில ஒற்ற அளவுக்கு கீழே குனிகிறோம். வலது பக்கமா அப்படியே தலையை உருட்டுறோம். காது போய் நம்ம ஷோல்டர்ல படணும். அப்படியே பின்பக்கமா கொண்டு போறோம். இயல்பான அசைவோட தான் இருக்கணும், அழுத்தம் கொடுக்க கூடாது. அப்படியே இடது பக்கமா இடது காது இடது ஷோல்டர்ல தொடணும். மீண்டும் முன்னோக்கி தாடை பகுதி கீழே தொடுற அளவுக்கு. இது ஒண்ணு. அப்படியே ஆப்போசிட்ல பண்ணணும். இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போகணும். ஃபர்ஸ்ட் வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வந்தோம். அடுத்து இடது பக்கம் இருந்து வலது பக்கம்.
இது ஒரு முறை. இது போல 3 முறை செய்யலாம். இயல்பான அசைவா இருக்கணும். மூச்சு காற்று கண்ட்ரோல்ல இருக்கணும். கண்ட்ரோல்னா அடக்கி விடக்கூடாது. இயல்பா உள்ள போய் வர வேகத்தோட இருக்கணும். அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். 2 3. உடல்ல நடக்கக்கூடிய அசைவுகள்ல கவனம் வைக்கும் போது நமக்கு அதிக பலன்கள் கிடைக்கும். மூன்று முறை முடிச்சதுக்கு அப்புறம் நார்மல் போஸ், தலை நிறுத்தி நேரா வந்துக்கணும். பயிற்சி செய்யும் போது கழுத்து மட்டும்தான் அசையணும். உடல் நேரா தான் இருக்கணும். அதுலயும் கவனமா இருக்கணும். அடுத்ததான் நம்ம அப்படியே வலது பக்கமா கழுத்தை நேரா சாச்சு காது போய் ஷோல்டர்ல தொடுற மாட்டோம். இதே நிலையிலேயே ஒரு 3 மூச்சு காற்று. இப்படி பண்ணும்போது ஷோல்டர்லாம் அப்படி தூக்கக்கூடாது. ஷோல்டர் நார்மலா தான் இருக்கணும். கழுத்து மட்டும்தான் போய் கீழே இறங்கி காது ஷோல்டர்ல தொடணும். 3 மூச்சு காற்று நேரம் முடிந்த பிறகு நேரா தலையை தூக்கிக்கோங்க. திரும்ப அப்படியே இடது பக்கம், இடது காது போய் இடது ஷோல்டர்ல தொடணும். இதே நிலையிலேயே 3 மூச்சு காற்று நேரம் இருக்கணும். இயல்பான மூச்சு காற்றா தான் இருக்கணும். ஷோல்டர் தூக்கக்கூடாது. கழுத்து மட்டும்தான் கீழே இறங்கி காது போய் டச் பண்ணணும். 3 மூச்சு காற்று நேரம் முடிந்த பிறகு மெதுவா நார்மல் போஸ். அடுத்து முன்னோக்கி குனிஞ்சு தாடை கீழே போய் தொடர மாட்டோம். குனிகிறோம். மீண்டும் அப்படியே அண்ணாந்து பாக்குறோம். மெதுவா தான் அசைவுகள் இருக்கணும். அழுத்தம் கொடுக்க கூடாது. 3 முறை. மேல அண்ணாரும் போது மூச்சு காற்று உள்ள இழுக்கணும். கீழே குனியும் போது மூச்சு காற்று வெளியேறணும். 3 முறை முடிச்சதுக்கு அப்புறம் 3வது முறை அண்ணாந்து பார்க்கும்போது அதே நிலையிலேயே வச்சு லைட்டா கழுத்தை ஷேக் பண்ணணும். ரொம்ப அதிகமா இல்ல, சாஃப்டா இதமா கவனத்தை ஃபுல்லா மூச்சு காத்துல வச்சுக்கணும். ஒரு 10 செகண்ட் செஞ்சுட்டு திரும்பவும் மெதுவா மூச்சு காற்றை வெளியேற்றிக்கிட்டேன். முன்னோக்கி குனிஞ்சு தாடை போய் நெஞ்சுக்குழியில ஒட்டின வாக்குல இதே நிலையிலேயே ஒரு 3 மூச்சு காற்று நேரம். மூன்று மூச்சு காற்று நேரம் முடிஞ்ச பிறகு நார்மல் போஸ். இப்ப லைட்டா ஷோல்டரை பின்னோக்கி கொண்டு போய்க்குங்க. தூக்கக்கூடாது. பின்னோக்கி லைட்டா தான் கொண்டு போகணும். அழுத்தி பின்னாடி ரொம்பவும் போயிடக்கூடாது. ரொம்பவும் இப்படி குனிஞ்சிருக்க கூடாது. நேரா இருக்கிற வாக்கில் கொஞ்சம் மட்டும் லைட்டா போயிட்டு கழுத்தை சைட் போஸ்ட்ல ஷேக் பண்ற மாட்டோம். வலது பக்கமா எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு. திரும்ப அப்படியே இடது பக்கம், வலது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம். கடைசி 3வது முறை செய்யும் போது அப்படியே நிறுத்திடுறோம். ஒரு 3 மூச்சு காற்று நேரம். மூச்சு காற்றுலயே தான் கவனம் இருக்கணும். திரும்ப இடது பக்கம் கொண்டு போய் அப்படியே நிறுத்திடுறோம். 3 மூச்சு காற்று நேரம். இப்ப நார்மல் போஸ். அடுத்ததான் முன்னோக்கி பின்னோக்கி செய்ய போறோம். முன்னோக்கி கொண்டு போறோம், பின்னோக்கி கொண்டு போகிறோம். முன்னோக்கி கொண்டு போறோம், பின்னோக்கி இழுக்கிறோம். முன்னோக்கி கொண்டு போறோம். இதே போஸ்லயே 3 மூச்சு காற்று நேரம். திரும்ப பின்னோக்கி கொண்டு போறோம். இப்ப நார்மல். இப்ப கைகளை பின்னாடி பிடரில கோர்த்து பிடிச்ச வாக்குல கொண்டு போய் வச்சுக்கிறோம். வலது பக்கமா முடிஞ்ச அளவுக்கு திரும்புறோம். முதுகெலும்பு நல்லா முறுக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு திரும்பினா போதும். அழுத்தம் கொடுத்தோ பிடிப்பு வர அளவுக்கோ திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அப்படியே ஆப்போசிட். 3 மூச்சு காற்று நேரம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு திரும்பி அதே நிலையிலேயே இருக்கும். 3 மூச்சு காற்று நேரம் இருந்த பிறகு நார்மல். இப்ப கைகளை அப்படியே கீழே கழுத்து பகுதிக்கு கொண்டு வந்துடுறோம். நம்ம முதுகெலும்ப பக்கவாட்டில் அப்படியே இந்த விரல்களை வச்சு அழுத்தி கொடுக்குறோம். மேல இருந்து கீழே வரைக்கும். முதுகு கீழே எந்த அளவுக்கு போகுதோ கை அந்த அளவுக்கு. திரும்ப கீழே இருந்து மேல வரைக்கும் மிருதுவா தான் அழுத்தி கொடுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணக்கூடாது. திரும்ப மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் பண்ணிட்டு அப்படியே சாஃப்டா கழுத்தை சுத்தி நம்ம உள்ளங்கைகள்னால பிடிச்சு விடுறோம். நம்மளுடைய ஷோல்டர் பகுதியையும் பிடிச்சு விடுறோம்.
முதுகெலும்பு பக்கத்துல முதுகெலும்பும் சேர்த்து அப்படியே அழுத்தி கொடுக்குறோம். மிருதுவா தான் அழுத்தணும். ஒரு 30 செகண்ட் அழுத்தி கொடுத்துட்டு மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். கைகளை முழங்கைக்கு கொண்டு வந்துக்குங்க. மூச்சு காத்துல கவனம் வச்சு மெதுவா அமைதியா கண்களை மூடி உட்காந்துக்குங்க. ஒரு 30 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு முன்னோக்கி கைகளை கொண்டு போங்க. அப்படியே முழங்கால் நிலை பின்னிட்டு கழுத்தை மேல தூக்குறோம். திரும்ப கீழே இறக்கும். முதுகோட சேர்த்து கழுத்தை மேல தூக்குறோம். முதுகு இப்ப மேல தூக்குறோம். கழுத்தை கீழே கொண்டு போறோம். அடுத்து முதுகு கீழே வருது. கழுத்தை மேல தூக்குறோம். 3 முறை முடிச்சுட்டு அப்படியே முன்னாடி இறக்கி கீழே தாவல போய் கீழே தொட்டு திரும்ப அப்படியே எழுந்திரிக்கிறோம். திரும்ப கீழே கொண்டு போறோம். அப்படியே எழுந்திரிக்கிறீங்க. கீழே போகும்போது மூச்சு காற்ற வெளியேற்றணும். மேல எந்திரிக்கும் போது மூச்சு காற்ற இழுக்கணும். 3 முறை முடிச்சதுக்கு அப்புறம் கால்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்குங்க. உங்களால பேலன்ஸ் பண்ற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 அடி அகலமா இருக்கணும். முடிச்சுட்டு முன்னோக்கி குனிங்க. குனிஞ்சு கட்டவரல் 2ஐயும் தொட்டுக்குங்க. நல்லா கீழே குனிஞ்சு கழுத்தை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும். லைட்டா ஷேக் பண்ணணும். முழங்கால் மடங்கக்கூடாது. மூச்சு காட்டிலேயே கவனம் வைக்கணும். ஒரு 30 செகண்ட் இதே நிலையில இருந்து அப்படியே திரும்ப வஜ்ராசன நிலை. இந்த பயிற்சியை தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சுட்டு இருந்தாவே போதும். கழுத்து வலி, முதுகு வலி, முதுகெலும்புல பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும். நம்ம முதுகெலும்பு வழியா தான் நம்ம மூளையில இருந்து வரக்கூடிய நரம்புகள் எல்லாம் உடலுக்கு பிரிஞ்சு போகுது. இந்த முதுகெலும்பு முறுக்கப்படுறதுனாலையும் அந்த இடத்துக்கு அசைவு கொடுக்கறதுனாலையும் நம்ம கழுத்து அசைக்கும் போது மேல மூளையில இருந்து கீழே மூலாதாரம் வரையும் இருக்கக்கூடிய முதுகெலும்புக்கு அசைவு கிடைக்குது. இது மிருதுவா இருக்கிறதுனால அதெல்லாம் ஊக்குவிக்கப்படுது. புத்துணர்ச்சியோட தன்னோட வேலைகளை சிறப்பா செய்யறதுக்கு இந்த பயிற்சி உதவியா இருக்கு. இதனால உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் போதுமான சத்து கிடைக்குது. அதாவது உடல்ல ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் இது 3மே சீராகுது. இதனால புத்துணர்ச்சியோட ஒரு நாளை கழிக்கிறதுக்கும் உடல்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா பைக் ஓட்டுறவங்க, ஒரு இடத்துல உட்காந்து அதிக வேலை பார்க்கறவங்க, வெயிட் தூக்கி வேலை பார்க்கறவங்க, இவங்கெல்லாம் அடிக்கடி நேரம் கிடைக்கும் போது இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வந்தாவே போதும். உடல்ல பிடிப்புகளோ வலியோ ஏற்படாது. வலியும் பிடிப்புகளும் இருந்தாலும் இந்த பயிற்சியை செஞ்சா அதுல இருந்து வெளியே வந்துடலாம்ன்றத சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.